எல்லோருக்கும் வணக்கம். 7ஆம் தேதி நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் நாளைக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது வந்து 23,900 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே போகணும்னா 24,411, அங்கேருந்து கீழே வருதுன்னா 23,512. இதுதான் வந்து ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நாளைக்கு சுற்றுறதுக்கான வாய்ப்பு. இப்போ ஆல்ரெடி ஜூலை கான்ட்ராக்டோட ரேஞ்சை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்குது ஆஸ் பர் த ஓபிஎம் கால்குலேட்டர். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து க்ளோஸர் ரேஞ்சு க்ளோஸ் பண்ணியிருக்கனால இங்கேருந்து இதுக்கு தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஃபர்தர் டவுனுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. என்ன? ஓகேங்களா? ஸோ நான் வந்து செப்ரிஜிஸ் அட்வைஸ் கிடையாது. நான் பண்ணுறதுலாம் பேப்பர் ட்ரேடிங் என்னோட ஓகே பேஸ். ஓகேங்களா? இதில் இந்த ஸ்ட்ரைக்கு என்ன ப்ரீமியம் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த ஸ்ட்ரைக் இருக்குது. இந்த ஸ்ட்ரைக்கு என்ன ப்ரீமியம் யோசிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105, 210, 421, 631 இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுது. ஸோ அப்பதான் நாளைக்கு தெரியும் நமக்கு எப்படி மூவ் ஆகுது ஸ்ட்ரைக்ல அப்படின்னா. இது எந்த ஸ்ட்ரைக்கை நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல பண்ணுங்க. நான் எந்த ஸ்ட்ரைக்ல போறேன்னா உங்களுக்கு நாளைக்கு. ஸோ இதுதான் நாளைக்கு மோஸ்ட்லி நம்ம ஸ்ட்ரைக்ஸ் வாட்ச் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இது நீங்க எது பர்பஸ் நீங்க லோயஸ்ட் டைம் ஃப்ரேம் எடுத்தாலும் சரி, ஹையஸ்ட் டைம் எந்த ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரைக்கு ஆப்போசிட் மூவ்மெண்ட்டை செக் பண்ணுங்க. ஸோ இந்த பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க வந்து ரியல் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப் அண்ட் டவுன் முன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கீழே போயிட்டு நிறைய இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்குங்க. ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்க. அதான் ரொம்ப கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இதுதான் நம்ம மோட்டோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்க்கலாம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.